வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொன்மை வாய்ந்த வைணவ திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வீரவநல்லூர் என்னும் ஒரு ஊரில் கட்டப்பட்டிருக்கிற சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலானது திருநெல்வேலி டவுன்லேருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரராஜ பெருமாள் தான் இந்த திருக்கோயிலோட மூலவராக இருக்கார். இவர் வேறு யாரும் இல்லை, பகவான் மகாவிஷ்ணுவோட ஒரு ரூபமாக தான் கருதப்படுறாரு. இந்த திருக்கோயிலில் சுந்தரராஜ பெருமாளோட கான்சார்ட்டாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி தாயார் தான் இந்த திருக்கோயிலில் சுந்தரராஜ பெருமாளோட கான்சார்ட்டாக இருக்காங்க. இந்த திருக்கோயிலில் காஷ்யப முனிவர் தவம் புரிஞ்சதாகவும் கருதப்பட்டு வருது. மேலும் இந்த திருக்கோயிலானது சுமார் 1500 வருடம் பழமை வாய்ந்த திருக்கோயிலாகவும், வீரபாண்டிய கட்டபொம்மன் போருக்கு போகிறதுக்கு ஒரு டைமும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து சுந்தரராஜ பெருமாளை வழிபட்டுட்டு தான் போருக்கே கிளம்பி போவாங்கன்னு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த திருக்கோயில் முன்னாடி இருக்கிற சன்னதி ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன மண்டபத்தையும் காண முடியும். அதில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸும் நடத்திட்டு வராங்க. இந்த திருக்கோயிலில் இருக்கிற மூலவர் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மேலும் இந்த திருக்கோயிலில் ஒரு போடியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த போடியத்தில் திருக்கோயில் பணிகளும் நடத்திட்டு வராங்க. இந்த திருக்கோயிலோட புஷ்கரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த புஷ்கரணி. இது ஒரு பெரிய புஷ்கரணியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கால்வாய் தாமிரபரணி ஆற்றோட கனெக்ட் ஆகிருக்கு. வருடந்தோறும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து இந்த திருக்கோயிலோட புஷ்கரணிக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் இந்த திருக்கோயிலில் யார் யாருக்கெல்லாம் தனித்தனி சன்னதி அமைச்சு வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவநீத கிருஷ்ண பெருமாள், ஆழ்வார், ராமானுஜர், ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதியும் அமைச்சு வழிபட்டு வராங்க. இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலில் எல்லா வாகனங்களும் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கருட வாகனமும் இந்த திருக்கோயிலில் இருக்குது. இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒரு கோயிலை பற்றின வீடியோ உங்களை அடிக்கடி வந்தடையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தந்தளித்தவரை சரணம்புக்கு யானுடைய அவர் ஊருக்கு நிறைவணங்கி பின்னுருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியவர் குறைத்து உய்ய கொண்டார் நாதமொழி சடகோபன் சேனநாதன் இன்னமுதத்துகுர ஒரு முன்னிட்டு எம்பெருமான் திருவிடி அடைகின்றனே. கண்டோம் 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 கண்ணிக்கு நீன கண்டோம் தொண்டீர் எல்லீரும்பாரி தோது தோது நின்னார்த்தும் பண்டார் தன்னன் துழாயான் மாதவன் பூதங்கள் முன்மேல் பண்டான் பாடி நின்னாடி பறந்து திரிகின்றனவே. அத்தியருளாள பெருமாள் வந்தார், ஆணைபரி தேரி மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரும் வரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திதெழும் முகில்வண்ணர் வந்தார், மூலமன ஓலமன வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பதுடன் கடலுடையார் வந்தார் தாமே. இந்த பெருமாள் நம்பி பக்கத்தில் திருக்குறுங்குடி நம்பியான். அந்த பெருமாள் தான் இந்த பெருமாள் சேவிச்சுட்டு போயிருக்காரு. அதனால்தான் மரப்பொன் ஞானமும் நாடன் நம்பியை தேம்பூருங்குடி நின்ன ஆச்சம்போனே திகழும் திருமூர்த்தியை உம்பார் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை ஏன் சொல்லி மரப்பனோ. மரப்பும் ஞானமும் நாணல் உணர்ந்திடல் மறக்கு மென்னு செந்தாமரை கொண்டொடு மரப்பற வெண்ணுள்ளே மன்னிதான் தன்னை மரப்பனோ இனி யாயன் மணியையே. திருக்குடு நம்பி பெருமாள் இருக்கிற அந்த பெருமாள் சொல்கிற அந்த பெருமாள் தான் இங்கே செவிச்சு இங்கதே இந்தரம். அதனால தான் புஷ்கரிக்கும் நல்ல பேர் இங்கே பெருமாள். சுந்தராஜ பெருமாள்னா சாதாரண பெருமாள்லாம் இல்லை, அதுவும் நிறைய சொல்லிருக்காது. பொலிக 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 போயிற்று வள்ளிய சாபம் நலியும் நறுமுனைந்த நமனக்கெண்ணி ஆதரனுமில்லை களியங்கடன் கண்டுகொள்மையின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மே பண்டான் பாடி நின்னாடி பாரந்து திரிகின்றனவே. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராய் சுழற்கடை இரண்டாய் சிவனாய் ஏனானாய் கூறாயாய் வஞ்சங்கேந்தி முடியே என்பாள் வாராய் ஒரு நாள் முன்னும் இன்னும் மகளவே. இந்த பெருமாளுடைய தாற்பயம், இந்த பெருமாளே இவர் தலை சாட்சின்னு இருக்கிறனா இந்த அனுச்சனே இங்கே அனுமார்
தலையை சாத்தின்னு இருக்கிறார். 1000 வருஷத்துக்கு காலம் திருக்குறுங்குடி நம்பி வந்து பெருமாள் பேர் தான் பார்ப்பேறான். அதனால தான் நாச்சியார் கோயிலில் கல்கடன் இருக்கு இல்லையா, கல்கடனுக்கு முதல்ல 6 பேர் 8 பேர், முதல்ல 4 பேர், அப்புறம் 8 பேர், அப்புறம் 16 பேர், 32 பேர். அப்போ தான் பெருமாள் தோளில் வருவாள். அந்த அவ்வளோ ஏற்றம் நாச்சியார் கோயிலுக்கு. அதே மாதிரி இந்த பெருமாளுக்கும் ரொம்ப ஏற்றம் தான்.